ஐஸ்வர்யாக்கா அதை பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னும் பயன்போல பார்த்துக்கிடுங்க. வாய் பக்கத்துல எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். சரோஜா பார்த்துட்டு முதல்ல இருக்குன்னு மட்டும் செல்லாம நம்மள கூட்டு போயிட்ட பத்தியில. ஆமா ராசாப்பக்கா, எனக்கும் பயம் இன்னும் போவே இல்ல. ரொம்ப பயமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. கால் கையில கிடுகிடுன்னு நடுங்குது. நம்மளே இப்படி நடுங்கியே என் மாமா குழந்தை ரொம்ப பாவம். பச்சை பிள்ளை பயந்து எப்படி உட்கார்ந்துருக்கா பாருங்க. ஆமா, குழந்தை பேயறிஞ்ச மாதிரில இருக்கா. நம்மளுக்கே அப்படிதான் இருக்கு ஐஸ்வர்யாக்கா. அந்த டோபா வந்து எங்கக்கா என்ன வீடு வந்து சேரல? அவளுக்கு அவ செயின் தான் முக்கியமா இருக்கு. அன்னைக்கு என்னடானா தண்ணில பேர பார்த்தா, இன்னைக்கு என்னடானா முதல்ல வைக்குல பேர பார்த்தா. அது மட்டுமா நம்மள வேற கூட்டிட்டு போய் முதல்ல வைக்குல குடுத்துற பார்த்தா. என் பச்சை பிள்ளை அதையும் கூட்டிட்டு போய் முதல்ல வைக்குல விட்டுற பார்த்தால. நான் என்ன முதல்ல குடுக்கவே என் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் என் குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பேனா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். அது பாருங்க பாவம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கு. குழந்தைமா மாமா அம்மா மடியில வந்து படுத்துக்க. முதல்ல ஒண்ணும் செய்யாதுமா, நம்ம தான் தப்பிச்சு வந்துட்டோம்ல. மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. மாடிக்கு வருமா? வராது மாமா, அம்மா மடிக்கு வாமா. மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ முதல்ல கடிச்சிடாம பாத்துக்க மம்மி. அழாதம்மா அழாத, முதல்ல மாடிக்குலாம் வராது. ராசாப்பக்கா மாடிக்கு முதல்ல ஏறி வருமா? ஐஸ்வர்யாக்கா வராதுன்னு தான் நான் நினைக்கேன். அழாதம்மா குழந்தை, முதல்லலாம் வராதா. வந்தாலும் அம்மா பாத்துக்கிடியே. நான் இருக்கேன், நீ பயப்படாத செல்ல பிள்ளை. முதலையாது கழுதையாது இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். முதலைய பக்கம் கூட்டிட்டு போனவள இன்னைக்கு ஒரு கை பாக்கே. என்ன ஜீவனி, என்கிட்ட மட்டும் ரொம்ப வீரமா பேசு. அந்த முதல்ல போயிட்டு வந்து என் செயின் வாங்கி தரக்கு உனக்கு துப்பு இல்ல. பயந்தவங்களி மாதிரி பயந்து நடுங்கி ஓடி வர. என்னை மட்டும் கழுத்துல ஏறி மிதிச்சால அன்னைக்கு. அந்த முதல்ல பையில கழுத்துல மிதிச்சு செயின் வாங்கி தர வேண்டியதானே? அதுக்கு உன்னால முடியல, என்னை பிடிச்சி ஏசிட்டு இருக்கியா? அட டோப்பா மண்டா, ஒன்னே தான் நான் தேடிட்டு இருக்கேன். எங்களை கூட்டிட்டு போய் இப்படி முதல்ல வைக்கல விட்டுட்டியா அநியாயமா? நானே என் பிள்ளைய உனக்கு என்ன பாவம் பண்ணா? எங்களை கடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவா? 5 பவுன் செயின் தான் உனக்கு முக்கியமா போச்சு. என் குழந்தை பிள்ளைய பாரு எப்படி பயந்து வந்து படுத்திருக்கான்னு. டோப்பா மண்டா, உன் மண்டையிலே மாவிளக்கு ஏத்தி விடுவேன். இனி எப்பயாவது கூப்பிட்டு பாரு 5 பவுன் செயின் 6 பவுன் செயின்னு. அப்பதான் இருக்கு உனக்கு. ரோசப்பக்கா, இவ இப்படிலாம் பேச வேண்டாம்னு சொல்லி வைங்க இவகிட்ட. ஏ சரோஜா, நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீ போய் பக்கத்துல நிக்கியா, கடிச்சிருந்தா என்ன பண்ணுவா? அதுக்கு தான் ஐஸ்வர்யாக்கா அப்படி கோவத்துல கொந்தளிக்காவ. குழந்தை சின்ன பிள்ளை, அவ வேற ரொம்ப பயந்துட்டாத பார்த்து. இவன் என்னத்த சின்ன பிள்ளை அப்படி பயந்துருவா? நம்மள மாதிரி தான் நம்ம பக்கத்துல இருந்தா. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் தானே முதல்ல பக்கத்துல நின்னேன். என்னைய கடிச்சிட்டு தானே உங்களை கடிக்கும். என்னைய கடிச்சா நீங்க வெளியே ஓடிப்பீல்ல. அதுக்கு எதுக்கு இவன் இவ்வளவு பேச்சு பேசியா? என்னை தூக்கிவிட்டு அவளை மீறி மிச்சா, நான் இவ்வளவு விட்டுட்டேல. இவ்வளவு மாதிரி நான் எப்பயாவது பேசினேனா? என் செயினை வாங்கன்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போனேன். அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டியல்ல. அதுக்கப்புறமா எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா நீ? வாய மூடிட்டு பேரு டோப்பா மண்டை. எனக்கு இருக்க கோவத்துக்கு உன் மண்டையை பிடிச்சி நர நரன்னு தரையில தேய்ச்சி விடுவேன். என் மண்டையை பிடிச்சி தேய்ச்சிரியா? தேய்ச்சி பாரு பாப்போம். அன்னைக்கு என்னைய மிதிச்ச அன்னைக்கே உன்னை போட்டு மிதிச்சிருக்கணும். உன்னை விட்டுட்டேங்கக்காக என்னை போட்டு தேய்ச்சிருவீங்கறியோ? சரி போங்க, 2 பேரும் சண்டை விடுங்க. என்னை இப்போதைக்கு போக சரோஜா அந்த பக்கம். இக்க 5 பவுன் செயினுக்கு அது வாயில வச்சிட்டு இருக்கு. அதனாலதாக்கா எப்படியாவது வாங்கிடலான்னு கூட்டிட்டு போனேன். அந்த செயின் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாக்கா? முதல்ல வாய்க்குல போன எந்த பொருளும் திரும்பி வந்ததே சரித்திரமே இல்ல. அது வராது, மறந்துரு. உன் செயின் அந்தால போனதுன்னு நினைச்சுக்க. இனி செயின் கீழே தண்ணில இறங்கி போனான்னு வச்சுக்க, காலை உடைச்சு போட்டுருவேன் பாத்துக்க. உனக்கு செயின் பேர் தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு சோத்து பானையும் கச்சேட்டி அண்ணன் கூட போனாக்கே அப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா. நீ எல்லாம் என்ன பத்தி பேசாத. அந்த செயினை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். அதை எப்படியாவது காப்பாத்திருந்தேன்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போனேன். தப்பிச்சு வந்த பிறகு இங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா நீ. அதுக்கு முதலையிட்ட கூட்டிட்டு போய் எங்களை விடுவியோ? நானும் ஏதோ திருடனா வந்திருக்கானோன்னு பெறத்தால வந்தேன். இனி நீ என்னைய கூப்பிட்டாலும் பின்னால நான் வர மாட்டேனே. எப்படி மாட்டி விட்டுற பார்த்தாங்களா? நீ இனி வராண்டா. இதுக்கு மேல பேச்சு வச்சுக்கிடாத. ரோசப்பக்கா, என் செயின் என்ன கிடைக்காது அவ்வளவுதானா? ஏக்கா, என் புருஷன் நீ ரொம்ப யாசமா பார்த்துக்கிடுங்க. நான் என்ன செய்வேன், எப்படி வாங்குவேன் எனக்கே தெரியலக்கா. சரி சரோஜா, உனக்கு அந்த பொருள் கிடைக்கணும்னா முதல்ல அங்க போட்டு போவோம். அது போட்டு போகாம கொண்டு போயிட்டு முழுங்கிட்டுன்னா அது உன் பொருள் இல்லைன்னு நினைச்சுக்க சரோஜா. கவலைப்படாத சரோஜா, 5 பவுன் போனா போயிட்டு போட்டு உனக்கு 10 பவுன் வாங்கக்க கடவுள் தருவார். சரிக்கா. இப்படி அடுத்த வீட்ல இருந்து முட்டையை கிள வேண்டாம். இப்படிதான் செயின் பாரி போகுமா? ஆனா சிவா வச்சு வித்தாலும் இப்படிதான் போகும். சொந்தமா அழைச்சி சம்பாரிச்ச செயின் வாங்கிட்டா தான் இருந்திருக்கும். நான் உழைச்சி சம்பாதிக்கல கண்டியோ? நான் உழைச்ச பொருள் தான் அது. கண்டிப்பா அந்த பொருள் என்னை விட்டு போவாது, என் வீட்டுக்குள்ள தான் கிடக்கும். நான் எடுப்பேன். விஜய், என்ன இதெல்லாம் இவ்வளவு மீனா? ஆமாமா, நம்ம வீட்டு பக்கத்துல தான் பிடிச்ச இந்த மீன். என்னையா சொல்லியா, நம்ம வீட்டு பக்கத்துல இவ்வளவு பெரிய மீன் கிடக்கா? ஆமாமா, பெரிய பெரிய மீனா இருக்கு. கடைக்கு போனேல அப்ப தூண்டில் வாங்கிட்டு வந்தேன். தூண்டில் போட்டா இவ்வளவு மீன் கிடைக்குமா? நல்ல பெரிய பெரிய மீனா இருக்கு விஜய். ஏன் தண்ணிக்குள்ள இறங்கி பிடிச்சியோ? இல்லம்மா, தூண்டில்ல தான் பிடிச்சேன். ஏய்யா, தண்ணிக்குள்ள எல்லாம் இன்னும் இறங்காதயா? ஏமா தண்ணிக்குள்ள இறங்காத சொல்லியா?
முதல்ல பார்த்து எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத குழந்தை, முதல்ல இங்கெல்லாம் வராது. நீ தான் பார்த்துட்டு ஓடி வந்துட்டால, இனிங்க வந்துக்கிடாது அது. நீ பயப்படாத குழந்தை. சரி அஜய், நான் பயப்பட மாட்டேன். ஏம்மா எனக்கு உடம்புலாம் வலிக்குது, காய்ச்சல் அடிக்க மாதிரியே இருக்கு. பயந்துட்டால ரொம்ப, அதனால தான் இப்படி இருக்கு. பயப்படாத, ஒண்ணும் செய்யாது. ஆண்டி பயப்படாதீங்க, நான் முதல்ல பண்ணைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தண்ணி நிறைய வந்துச்சுல, அங்க இருந்து தான் வெளியே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜய் தம்பி, 5 பவுன் செயின் அந்த வீட்டுக்குள்ள விழுந்ததை முதல்ல வாயில தான் வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து சொல்லிருங்க. அந்த செயினை மட்டும் எப்படியாவது வாங்கி தந்துட சொல்லுங்க தம்பி. ஆண்டி கதவு பூட்டி இருக்கீங்களா, திறந்து போட்டு இருக்கீங்களா ஆண்டி? இப்போ வரும்போது சாத்தி கொண்டு போட்டு விட்டு வந்திருக்கேன். அப்போ எப்படி வீட்டுக்குள்ள தான் இருக்கோம், நான் சொல்லி ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. சரி தம்பி, செயினை மட்டும் சொல்லாம வந்துடாதுங்க. எங்க நட்சத்திரனால இவன் நினப்பு பூரா செயின்ல தான் வந்து நிக்குது. குமாரி, ஏமா நீ அழுதுட்டு இருக்கா? அழாத. அம்மா, எனக்கு முதல்ல நினைச்சா பயமா இருக்குமா. இங்க இருந்து முதல்ல வராது, நீ அழாத. ஏய் விஜய், நீ ஃபோன் பண்ணி சொல்லிறியா? இந்த மீனை யாராவது அரிஞ்சு கழுவி தந்தியெல்லாம் நான் குழம்பு வைக்கேன். ராசாபக்கா, நான் செஞ்சு தரேன். எனக்கு மீன் கழுவுறதுலாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஈஸியா கழுவிடுவேன்க்கா. ஈஸியா கழுவிடுவேன், கொசுவா கழுவிடுவேன்பா. போய் பெரிய சட்டியா பார்த்து போடுங்க. அவ்வளவு மீனையும் நல்லா பெருசு பெருசா இருக்கு, துண்டு துண்டா இருக்கும், வறுத்தா நல்லா இருக்கும். தங்க மாதிரி எல்லா மீனையும் வாங்கிட்டு போய் ஒரு பெரிய சட்டியில போட்டு தண்ணியை ஊத்தி எடுத்துட்டு வா, அக்கா கழுவி தருவா மீனை. சரிம்மா. ராசாபக்கா, இந்த மீனை குழம்பு வச்சா ரொம்ப ருச்சியா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வறுத்தாலும் ருச்சியா தான் இருக்கும். அப்படியேக்கா, நல்லா இருக்குமா? நான் அவ்வளோ வச்சதில்ல, பார்த்துக்கிடுங்க. எக்கா, இந்த மீனை நம்ம வறுக்க மாதிரி வறுக்க கூடாது, பார்த்துக்கிடுங்க. வேற எப்படிக்கா வறுக்கணும்? இந்த மீனை நல்லா துண்டு துண்டா அரிஞ்சிட்டு மசாலா தடவி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கிடணும். ரொம்ப தீஞ்சு போற மாதிரிலாம் பறிக்க கூடாதுக்கா, ஒரு அரை வேக்காடோட எடுத்து வச்சுக்கிடணும். பிறகு ஒரு கடாயை அடுப்புல வச்சு சொத்தோல எண்ணெய் ஊத்தணும்க்கா. ஒரு 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். அதுல வெங்காயத்தை போட்டு வதக்கணும், பார்த்துக்கிடுங்க. சொத்தோல இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வதக்கணும். பிறகு அதுல தக்காளியும் சேர்த்து வதக்கணும்க்கா. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிடணும். அதை நல்லா வதக்கிட்டு இந்த மீனையும் அள்ளி உள்ள போட்டு வதக்கணும், பார்த்துக்கிடுங்க. நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு மொறுமொறுன்னு வர மாதிரி பெரட்டி பெரட்டி எடுக்கணும்க்கா. அப்படியே தட்டுல எடுத்து வச்சு லேசா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்களா, ரொம்ப ருச்சியா இருக்கும்க்கா. ரோசப்பக்கா, இது வரைக்கும் உப்பே போடலையா மீன்ல? எங்க இருந்து ருச்சி வர ருச்சி? ஆமாக்கா, நீங்க உப்பே சொல்லவே இல்லையே. எக்கா, எந்த பொருள் செஞ்சாலும் நம்ம உப்பு போடாமலே செய்வோம். மீனை தனியா பொரிக்கும் போது மசாலால உப்பு சேர்த்துக்கிடணும்க்கா. தக்காளி வெங்காயம் வதக்கியும் பத்தியெல்லாம் அதுலயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடணும். இது அந்த டாப்பா மண்டைக்கு தான் புரியல, உங்களுக்கு மட்டும் புரியல. வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்தா இன்னும் ருச்சியா இருக்கும்க்கா. மம்மி, இத்தனை நாளா மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்ததே இல்லை மம்மி. நீ சொல்லும் போதே எனக்கு நாக்குல தண்ணி தனியா வருது மம்மி. வாய்க்குல என்ன கிணறா தோண்டிட்டா அதுக்குள்ள? ஏய் குழந்தை, கடல் மீனை விட இந்த மீன்ல செஞ்சாதான் இது ருச்சியா இருக்கும், பாத்துக்க. கடல் மீனுக்கு செய்யலாம், நான் இனி செஞ்சு தரேன். ராசாபக்கா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்கக்கா. ஏக்கா, தக்காளி வெங்காயம் போட்டு பிறகு வறுத்த மீனத்துக்கு உள்ள போட்டோம்னா நமத்து போற மாதிரி இருக்கும்ல? இல்லக்கா, அந்த எண்ணெயிலே பரட்டி பரட்டி போட்டு போட்டு எடுக்கணும், பாத்துக்கிடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் அந்த மீன் கூடயே மிஸ் ஆயிரும்க்கா. என்னது மிஸ் ஆகி காணாம போயிருமா? மிச்சு மிச்சு சேர்ந்துரும் சொன்னேன் ஒண்ணா. ஒண்ணும் புரியல டாப்பா மண்டைக்கு. நீ இன்னைக்கு அந்த மீனை சாப்பிட்டு பாரு, கொண்டா கொண்டான்னு கேப்பா. ராசாபக்கா, எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க. அது என்ன ருச்சியா இருக்கும், பாத்துக்கிடுங்க. எனக்கு பழகினவியா செஞ்சு தந்திருக்காவ, தின்றுக்கேன், பாத்துக்கிடுங்க. அதனால தான் நான் சொல்லியேன். சரிக்கா, அப்ப நீங்க இன்னைக்கு செஞ்சு தாங்க. ஏம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க செய்யுங்கம்மா. எங்க மம்மி ஒழுங்கா செஞ்சுக்கிட மாட்டா. ஆமா ராசாபக்கா, எனக்கு நிறைய செஞ்சு பழக்கம் இல்ல. 3 பேருக்கு சொத்தோல சமைப்பேன், அதுவும் ஒரு நேரத்திலே காலியாயிரும், பாத்துக்கிடுங்க. நீங்க செய்யுங்க, நான் கூட இருந்து பாத்துக்கிடுங்க. சரிக்கா, அப்ப நீங்க மீன் கழுவுங்க, சரோஜா வெங்காயம் தக்காளி வெட்டட்டும்.